வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நாம் முட்டை கட்லட் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். எல்லோரும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி. முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது இதில் நாம் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் போல் கறிவேப்பிலை, இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சு எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், அப்புறம் கறிவேப்பிலை, இது கூடல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் பொடிச்சு வச்சுருக்கேன், இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இதில் முட்டையை வேக வச்சு 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கு. இதில் இந்த முட்டையை எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கையில் வச்சு விரிச்சுக்கணும். இதில் ஒரு துண்டு முட்டை எடுத்து வைக்கிறோம். வச்சுட்டு இதை எப்படி சுற்றி கவர் பண்ணிக்கணும். இதே மாதிரி உருட்டி இதை ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இனி இதை இது என்னென்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம ஒரு முக்கி எடுத்துக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டையை கலக்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனி இதை இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு புரட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதை நாம் இனி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் சூடாகியாச்சு. இனி இதில் நாம் இதை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம பக்கம் மாற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பக்கம் மாற்றி விட்டுக்கிட்டாச்சு. இது இனி கொஞ்சம் வேகட்டும்.
பாருங்கள், இப்போ இது ஃப்ரை ஆகியாச்சு. இதை நாம் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட முட்டை கட்லட் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.